to Cricket Just Tamil channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ரிவெஞ்ச் வீக்கில் குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி மாஸ் காட்டி இருக்கும் நம்மளுடைய ஆர்சிபியோட படை. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவெஞ்ச் வீக்கில் அவங்க வந்து ஜிடியை தான் ஃபேஸ் பண்ணாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச்சில் வந்துட்டு அவங்க ஜிடியை வீழ்த்தினதோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 10th பொசிஷனில் இருந்த நம்மளுடைய ஆர்சிபி இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனை ரீச் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து 7th பொசிஷன் போனதுக்கப்புறம் எனக்கு தோணுன விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், கேகேஆர் அந்த இடத்துல 2nd பொசிஷனில் இருந்தாங்க. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி தோற்று. ஸோ அந்த மேட்சையும் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா ஸோ இந்நேரம் நம்ம வந்து 5th பொசிஷனில் இருந்திருக்கலாம். இப்போ பிளே ஆஃப்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபிக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு அந்த கேட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 4th பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்துட்டு அங்கே கீழே அப்படியே வந்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரே சிமிலர் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸில் தான் இருக்கிறாங்க. 3rd பொசிஷனில் இருந்து 4th பொசிஷன் வரைக்கும் எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் 12 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 5, 6 நம்ம சிஎஸ்கே டிசி 10 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 7 and 8 and 9 அப்படி பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க அடுத்தடுத்து மேட்சஸ் அப்படிங்கிறத வின் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஆர்சிபியால் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போக முடியும். பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியான வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கு. அதுக்கான கண்டென்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிடியை வந்து வீழ்த்தின நம்மளுடைய ஆர்சிபி. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆர்சிபியோட பவுலிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதையும் இந்த இடத்துல நம்ம வந்து குறிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்ததே நம்மளுடைய ஆர்சிபியோட பவுலிங் தான். சிராஜ், யாஸ் தயால், வைஷாக் விஜயகுமார் 2 பேருமே தலா 2 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தி அந்த இடத்துல வந்து மாஸ் காட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய கேமரூன் கிரீன் அண்ட் கரண் சர்மா ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு டேவிட் மில்லர், திவேதியா, ஷாருக் கான் இவங்கெல்லாம் 30+ ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் மொத்தமாக சின்னசாமி கிரவுண்ட் ஒரு மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு இருந்த அந்த ஒரு பேட்டிங் பேரடைஸில் 147 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சுது. ஸோ நம்மளுடைய ஆர்சிபியோட பவுலிங்கை பெருசாக அவங்களால வந்துட்டு தாண்டி அந்த இடத்துல ரன் ஸ்கோரிங் அப்படிங்கிறத கொண்டு வர முடியல. ஸோ 148 ரன்ஸ் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு இலக்கோட களமிறங்குன நம்முடைய ஆர்சிபி ஆரம்பமே வந்து வெறித்தனமாக ஆரம்பிச்சாங்க. கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் ஒரு நல்ல ஒரு பிளிஸ்டரிங்கான ஸ்டார்ட் கொடுத்து பவர் பிளேலேயே 92 ரன்கள். ஸோ ஆர்சிபியோட பவர் பிளேல ஹையஸ்ட் ஸ்கோரே இந்த ரன் தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டு அவங்களோட ஆர்டர் இருந்தது. எஸ்பெஷலி ஃபாஃப் டு பிளஸஸ் அந்த இடத்துல வந்து 23 பாலுக்கு 64 ரன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையாக நாக் ஆடினாரு. 10 பவுண்டரி 3 சிக்ஸர்னு போட்டு பறக்க விட்டு ஜாஷுவா லிட்டிலோட ஓவரில் ஒரு அவுட் ஆயிருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் பிளேலேயே 90 ரன் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 50 ரன் தான், கண்டிப்பாக வந்து மேட்சை 10 ஓவரில் முடிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆர்சிபியும் அதே ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா 10 ஓவரில் இந்த ஒரு மேட்சை முடித்தோன்னா நமக்கு நெட் ரன் ரேட் அப்படின்னு சொல்லி அது ஈஸியாக வந்துட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெட் ரன் ரேட்டில் நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறக்காக 10 ஓவரில் மேட்சை முடிக்கணும்னு ஒரு இடத்துல வந்து ஷாக் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜாஸ் வாலிட்டு, நூர் அகமத், தலா வந்துட்டு 4 விக்கெட் 2 விக்கெட்னு போட்டு ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் அடுத்த ஒரு 3 ஓவரில் 5 விக்கெட்டை வந்து இழந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விராட் கோலி, வில் ஜாக்சன், ரஜத் படிட்டர், கேமரூன் கிரீன் வந்தவங்கெல்லாம் அடுத்தடுத்து விக்கெட் இழக்க ஒரு கட்டத்தில் வந்து 6 விக்கெட் போயிடுச்சு. ஆஹா, இது என்னடா இது 10 ஓவரில் வந்து மேட்சை முடிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சோக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 14 ஓவரில் ஈஸியாக முடிய வேண்டிய அந்த ஒரு மேட்சை 10 ஓவரில் முடிக்கிறேன்னு சொல்லி அடுத்தடுத்து 6 விக்கெட்டுகளை விட்டு மறுபடியும் 14 ஓவரில் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்டுக்கு தான் என்னால் வர முடிஞ்சுது. ஏன்னா அது தேவையே இல்லாத வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விக்கெட்ஸ் எல்லாம் லாஸ் பண்ணாங்க. ஏன்னா ஜாஸ்வா லிட்டில் கிட்ட 4 விக்கெட்டை கொடுத்துருந்தோம். என்னதான் ஜாஸ்வா லிட்டில் 4 ஓவருக்கு 45 ரன் கொடுத்துருந்தாலும் 4 விக்கெட் எடுத்து அசத்தியிருந்தார். நூர் அகமது 4 ஓவருக்கு 23 ரன் 2 விக்கெட். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷித் கான் பேட்டிங் ஆடும்போது அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டதுனால ஸோ அவரால் வந்துட்டு இன்னிங் ஸ்டார்டிங்கில் ஓவர் போட முடியல. அவர் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் தான் வந்து அவர் வந்து ஓவரே போட்டார். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு எட்ஜ் நமக்கு ஒரு லக் ஃபேக்டர் அப்படிங்கிறதும் இருந்தது. ப்ளஸ் அந்த இடத்துல அவங்களோட ஃபீல்டிங் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு ஸ்லாப்பி சைடில் இருந்ததுனால எப்படியோ ஆர்சிபி கொஞ்சம் லக் ஃபேக்டரியும் வச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளஸ் செகண்ட் இன்னிங்ஸில் டிகேவோட ஃபினிஷிங் அருமையாகவும் இருந்துச்சு. ஸ்வப்னல் சிங்கையும் இந்த இடத்துல சும்மா சொல்ல முடியாது. டிகேவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல 6 விக்கெட் இழந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் 12 பாலை பிடிச்சி 3 பவுண்டரி அப்படிங்கிறத அடிச்சு 21 ரன்னு. ஸ்வப்னல் சிங்கை பொறுத்த வரைக்கும் 9 பாலை மட்டுமே ஃபேஸ் பண்ணி 2 பவுண்டரி ஒரு சிக்ஸர்னு. ஸோ 15 ரன்கள் அப்படிங்கிறத அடிச்சு ஸோ டோட்டலாக ரஷித் கானோட ஓவரில் தலைமை ஸ்வப்னல் சிங் ஒரு சிக்ஸரை அடித்து வந்து மேட்சை முடிச்சு வச்சார். 13.4 ஓவர்ஸில் 152 ரன்ஸ் அப்படிங்கிறத வந்து அடித்து அந்த இடத்துல வந்து ஆர்சிபி மேட்ச் முடிச்சு வச்சாங்க. ஸோ நெட் ரன் ரேட் அப்படிங்கிறதும் ஈஸியாக வந்துட்டு நம்ம சைடில் மேலே வந்திருக்கு. ஸோ ஆர்சிபி இப்போ இந்த ஒரு வின்னோட பிளே ஆஃப் ரேஸில் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபியோட இந்த ஒரு மேட்ச் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்ததுப்பா, அதுதான்ப்பா உண்மை.
பவுலிங் செம மாசாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரம் அந்த இடத்துல 6 விக்கெட் அப்படிங்கிறது இருந்திருந்தாலும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம கிட்ட வந்து வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து மேட்சஸை நம்மளுடைய ஆர்சிபி சூப்பராக வந்து ப்ளே பண்ணி எல்லா மேட்சையும் வின் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு இனிமே வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்சிபிக்கு இன்னும் வந்து 3 மேட்ச் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த லாஸ்ட் மேட்ச் தான் பிளே ஆஃப்ஸ்குள்ளே யார் போகிறா அப்படிங்கிற டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல், சிஎஸ்கே. ஸோ ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஐபிஎல்லோட ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சிஎஸ்கே தான். ஆர்சிபி லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மே மாதம் வந்து சிஎஸ்கேவோட ஆடுறாங்க. ஸோ இந்த மேட்சும் கண்டிப்பாக அவங்க வின் பண்ணி அவங்க சுச்சுவேஷன் ப்ளஸ் சிஎஸ்கே அடுத்தடுத்து வரப்போகிற மேட்சஸ் எல்லாம் லூஸ் பண்ணாத இவங்களோட பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது உள்ளே இருக்கும். ஸோ ஆர்சிபி இந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியோட பஞ்சாப் அப்படிங்கிறதையும் வீழ்த்தி அசத்துவாங்களா, அவங்களுடைய ஹேட்ரிக் வின்னையும் இந்த இடத்துல வந்து பெற்று அசத்திருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். தொடர்ச்சியாக 3 வெற்றிகள், SRH 2 தடவை ஜிடியும் பீட் பண்ணி ஸோ இந்த தடவை வந்து நம்மளுடைய ஆர்சிபி மிகப்பெரிய மாஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ்க்கு ரீச் ஆவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.